முதல் செய்தியே பார்த்தீங்கன்னா 2 செய்திகளாக இருக்குது. ஒன்று பாராட்டு, இன்னொன்று குட்டு. பாராட்டு என்ன அப்படின்னா, சர்வதேச இந்த வள்ளலார் இந்த பொது வெளியில் வைத்த அந்த மையம், இந்த புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்னு இருந்த அந்த திட்டத்தை கைவிட்டுடுது தமிழக அரசு அப்படிங்கிற ஒரு செய்தி. அந்த கோர்ட்லேயே அவங்க மனுவாக கொடுத்துட்டாங்க. இது பாராட்டக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. ஏன்னா அது பல எதிர்ப்புகள் இருந்தது. வள்ளலார் மையத்தை அந்த பொது வெளியில் கட்டக்கூடாது, ஏன்னா தரிசனம் தைப்பூசத்தில் இது வழியாக தான் பார்க்கணுன்னா, ஆனால் அதை மறைக்கிறது மாதிரி பெரிய மண்டபம் கட்டுறோம், ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தால் தான் காசு கிடைக்குன்னா அப்போ போன அரசு செய்தது. அடுத்தது என்னென்னா, திருநாகேஸ்வரத்தில் கோயில் கும்பாபிஷேகம் 2021 நடந்தது. இதில் 8 கோடி ரூபாய் வசூல் செய்யப்பட்டது. அது இல்லாமல் நிறையா டொனேஷன் இதெல்லாம் வந்தது. இதில் பெரிய அளவிலே முறைகேடு நடந்தது அப்படின்னு சொல்லி பல கட்ட விசாரணையிலையும் தெரிய வந்துருச்சு. 2 குருக்கள் சேலத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அவங்க அங்கேருந்து அங்கே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தடையாணை வாங்கிட்டே இருக்கிறது. இந்த விசாரணை ஒழுங்காக நடக்கவில்லை. உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்பட மாட்டாங்க போல இருக்குன்னா பக்தர்கள் ரொம்ப ஆவேசமாக இருக்கிறாங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறேன்? 2 செய்திகள், ஒரு குட்டு, ஒரு பாராட்டு, ஒரு சொட்டு. வள்ளலாருடைய வடலூரில் இருக்கக்கூடிய வள்ளலார் பெருமானுடைய அந்த ஆலயத்திலே இப்போ ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு அமைப்பு இருக்கும். நம்ம ஆகமம் என்று சொல்வது போல அந்த கோயிலுடைய வழிபாட்டு முறை வெவ்வேறு தனித்தனியாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த வழிபாட்டு முறைக்கு எதிராக இவர்கள் ஒரு கட்டடம் கட்ட வேணும். இவங்களுக்கு கமர்ஷியல் ஒரு ஆஸ்பெக்ட் மட்டும்தான், எல்லாத்தையும் வணிக நோக்கோடு பார்ப்பது, ஆன்மீக நோக்கோடு பார்க்கக்கூடிய ஒரு கண்ணோட்டமே இல்லை. அதனால் அதை மீறி கட்டுவதற்கான முயற்சி நடந்தது. இதற்கு முன்பைய திமுக ஆட்சியில் நடந்தது, கனஜோராக அந்த வேலைக்கு நடந்தது. பெரிய எதிர்ப்புக்கு மத்தியிலே இப்பொழுது கைவிடப்பட்டிருக்கின்றது. பாராட்டுதற்குள்ளே ஒரு நல்ல விஷயம். ஆகவே அந்த பக்தர்களை பாராட்டுகிறோம். வள்ளலார் பற்றி குறிப்பிடும் போது இன்னொரு விஷயத்தை நான் எல்லாருடைய கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். பொதுவாக இன்றைக்கு இதே திராவிட மாடல் என்ன சொல்லிக் கொண்டிருக்கின்றதுன்னா, வள்ளலாருடைய வழி, வள்ளலாருடைய மார்க்கம் என்பது தனி. எப்படி கர்நாடகத்தில் லிங்காயத் என்பது ஒரு தனி செக்ட், அதுக்கு ஹிந்து மதத்துக்கு சம்பந்தம் இல்லை. லிங்காயத்தை சிவபெருமான் தீவிர சைவர்கள், சிவன் ஹிந்து கடவுள் தானே. ஆனா தனி என்பது போல சித்தரிக்கோடு ஒரு பெரிய முயற்சி நடக்கிறது. இதற்கு பின்னாலாம் பார்த்தீங்கன்னா மிஷினரியுடைய கை இருக்கிறது. அதே போல வள்ளலாரை திருநீறு பூசிய வள்ளலாரை மாற்றி நீர் இல்லாத வள்ளலாரை காட்டக்கூடிய ஒரு படங்கள், இது ஒரு பக்கம். வள்ளலார் என்பதை ஹிந்து இல்லை என்று சொல்கிறார். கந்த கோட்டத்தில் போனீங்கன்னா அவர் பாடியிருக்கார். திருவள்ளூர் வீரராக பெருமாள் பாட்டு பாடியிருக்கார். ஏராளமான ஹிந்து தெய்வங்களை பற்றி பாட்டு பாடியிருக்கார். அவர் அந்த ஹிந்து தர்ம வழிபாட்டில் தனியாக ஜோதி வழிபாடு என்று ஒன்றை கொண்டு வந்தார். தெய்வத்தை ஜோதி வடிவமாக பார்க்கக்கூடிய வழக்கம் ஹிந்து சமயத்தில் இருக்கு, அது ஒரு முறை. ஆனால் அதை வைத்துக்கொண்டு இது முழுக்க முழுக்க ஹிந்து மதத்துக்கு தனிப்பட்ட ஒரு மதம் என்பதை போல சித்தரிக்கக்கூடிய ஒரு பெரிய முயற்சியும் இந்த திராவிட பிளஸ் இந்த கிறிஸ்துவ மிஷனரிகளால் ஒரு முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதுவும் தவறு என்பதை இந்த சமயத்தில் சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஆகவே வள்ளலார் பெருமானுடைய அந்த கோயிலுக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்த செய்த முயற்சி முறியடிக்கப்பட்டிருக்கிறது. அதை வாழ்த்துகிறேன். இது 1. 2வது, கும்பகோணம் திருநாகேஸ்வரம் கோயில் ராகு பரிகால தலம், கரெக்டுங்களா? அதனால நாகநாத சுவாமி எழுந்திருக்கக்கூடிய அந்த ராகு பரிகார தலத்துக்குள்ள கும்பாபிஷேகம் இதே போல நடந்திருக்கு 2021. அப்ப HRMC கமிஷனரே இது போட்டிருக்கார், ஆர்டர் போட்டிருக்கார். நன்கொடையாளர்கள் மூலமாகத்தான் கும்பாபிஷேக பணிகள், திருப்பணிகள் நடைபெற வேண்டுமே தவிர கோயிலுடைய வைப்பு நிதி, கோயில் நிதியிலிருந்து எந்த இதுவும் செலவும் நடத்தக்கூடாது. அப்ப இப்படி போடப்பட்ட HRMC உத்தரவுக்கு அகைன்ஸ்ட் தட், அந்த உத்தரவுக்கு எதிராக கிட்டத்தட்ட 80 லட்சம் ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கிறது. எப்படி செலவு செய்யப்பட்டது, ஏன் செலவு செய்யப்படினா இது முதல் கேள்வி. 2வது, நீங்க 8 கோடி ரூபாய்னு சொன்னீங்க. இப்ப பக்தர்களுடைய ஒரு இன்னொரு கூரை என்னன்னா, வசூல் செய்யப்பட்ட கோடிக்கணக்கான ரூபாய்களுக்கு முறையாக ரசீது வைக்கப்படவில்லை. அதே போல 650 கிராம் தங்கம் வெள்ளி, அதுக்கான வைப்பும் அதுவும் இல்லை, அது இல்லை.
அப்ப 8 கோடி தான் வசூலானதா, அதுக்கு மேல வசூலானதா? அதுவே தெரியாதே முதல்ல. அந்த 8 கோடி என்று சொல்லக்கூடியதுக்கு முறையான கணக்கு வழக்குகள் இல்லை. அப்ப எந்த அளவுக்கு பெரிய ஊழல் வந்திருக்கு பாருங்க. அதே போல அந்த தரமற்ற வேலைப்பாடுகள், அதாவது வேலை முடிக்காமலே பைசா எடுத்திருக்காங்க. சுண்ணாம்பு வைத்து கட்ட வேண்டிய சுதை வேலைப்பாடுகள் வந்து சிமெண்ட் வைத்து பூசிருக்காங்க. ஏன்னா சீக்கிரம் வேலை முடியும், காசு பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த கும்பாபிஷேக நோட்டீஸ்லேயே வந்து ஈபிக்கு யார் ஸ்பான்சர்னு அதிலே அச்சடிச்சிருக்காங்க. ஆனா 2.25 லட்சம் அதுக்கு நாங்க செலவு பண்ணோன்னு கணக்கு காட்டியிருக்காங்க. அதான் இப்படி தோண்ட வந்த பூதம் போல நிறைய வந்து கொண்டே இருக்கும். ஒரு மிகப்பெரிய கோடிக்கணக்கில் ஊழல் நடந்திருக்கிறது திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி கோயில் கும்பாபிஷேகத்தில் மட்டும். சரிப்பா, 2500 கோயிலுக்கு நாங்க அதுக்கு தான் நான் வரேன். நீங்களே எடுத்து கொடுத்துட்டீங்க பாயிண்ட். தமிழ்நாட்டில் இவங்க நடத்திய அந்த 2000க்கு மேற்பட்ட கும்பாபிஷேகம் ஒவ்வொன்றையும் நீங்க ஆராய்ச்சி பண்ணா எல்லாவற்றிலும் சில கோடிகளில், எல்லாத்தையும் சேர்த்தீங்கன்னா பல கோடிகளில் மிகப்பெரிய ஊழல் முறைகேடு நடந்திருக்கிறது. நிரூபிக்கணும். இது நம்ம அனுமானத்துல சொல்றது. ஆகவே நாகநாத சுவாமி வழிவிடட்டும். இந்த ஊழல் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு நீங்கள் சொன்னபடி எல்லா கோயில்களும் முறையாக இதே போல கணக்கீடு எடுத்தால் இந்த ஊழல் வெளிச்சத்துக்கு வரும். கொஞ்சம் கொஞ்சமா இப்ப நாங்க திமுக ஆட்சியில் நடந்த ஊழல் வந்து நமக்கு கனிம உலக கொலையில் ஆரம்பிச்ச எல்லா ஊழல்கள், அதுல இது ஒரு பெரிய பங்கு. அந்த திமுக ஆட்சியுடைய 5 ஆண்டு ஆட்சி காலத்துல கிட்டத்தட்ட வாரத்துக்கு ஒரு 3 முறையாவது 2 முறையாவது அறநிலைத்துறை பற்றி நம்ம வந்து பேசியிருப்போம். இதான் ஒரு செய்தி. இதாவது ஒரு பெரும்பாலும் பார்த்தோம்னா கோர்ட்டுடைய குட்டா இருக்கும். எத்தனை குட்ட குனியங்க என்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி குட்ட எவ்வளவு குட்டு வாங்கினாலும் மீண்டும் மீண்டும் தப்பை செய்து கொண்டிருக்கக்கூடிய அறநிலையத்துறையை நாம் பார்த்தோம். கோர்ட்டு குட்டுது, இவங்க அடிக்கிறாங்க துட்டு. அங்கே குட்டு இங்க துட்டு. அழகா சொல்லிட்டீங்க நீங்க. அதனால அது வெளிச்சத்துக்கு வரட்டும். அது நல்ல ஒரு முயற்சியாக நான் பார்க்கிறேன். இதன் மூலமாக மற்ற கோயில்கள் இதே போல கொள்ளைகள் நடக்காமல் தடுப்பதற்காக முன்மாதிரியாக இது அமைய வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன்.